அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் மார்ச் 12, 2025 புதன்கிழமை தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருங்கன்னா, ரயிலை கடத்தி 182 பயணிகள் சிறைப்பிடிப்பு, பாகிஸ்தானில் தீவிரவாத குழு தாக்குதல், 80 பேரை மீட்ட பாதுகாப்பு படையினர் தெரிவிச்சிருக்காங்க. குளோபல் அளவில் எல்லா நியூஸ் நம்ம தெரிஞ்சிருக்கோம்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மாதிரி ரீசெண்டாக எங்கே ட்ரெயின் ஹைஜாக் நடந்ததுன்னு கேட்டாங்கன்னா பாகிஸ்தான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் ஜென்ரல் நியூஸஸ் தான். ஸோ டைரெக்டாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துக்கலாம். குடிப்புறங் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவென்று வேந்தன் தொழில். குடிகளை பிறர் வருத்தாமல் காத்து தானும் வருந்தாமல் காப்பாற்றி அவர்களுடைய குற்றங்களை தக்க தண்டனையால் ஒழித்தல் அரசனுடைய தொழில், வழி அன்று அப்படின்னு செங்கோன்மைன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்ட மசோதாக்கள் மக்கள் கருத்துக்களை பெற புதிய வலைதளம் தெரிவிச்சிருக்காங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தொடர்பான மசோதாக்களை ஆய்வு செய்யும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு இவ்விவகாரத்தில் நாடு முழுவதும் இருந்து மக்களிடம் கருத்துக்களை பெற புதிய வலைதளத்தை விரைவில் தொடங்க உள்ளது. இன்னும் லான்ச் பண்ணல, விரைவில் தொடங்க உள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க. தொடங்கப்பட்டதும் என்ன பேரில் ஆரம்பிச்சிருக்காங்கன்றதை பார்த்துக்கலாம். இந்தியாவில் அடுத்த 15 to 20 ஆண்டுகளில் 30,000 விமானங்கள் தேவைன்னு சொல்லி விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தகவல்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த துறை அமைச்சர் பேர் பார்த்துக்கோங்க, விமான போக்குவரத்து துறை அமைச்சர் கே ராம்மோகன் நாயுடு. அடுத்ததாக வரி அல்லாத தடைகளை குறைக்க இந்தியா அமெரிக்கா திட்டம் நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தகவல்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியா அமெரிக்கா இடையே சந்தை அணுகலை அதிகரிக்கவும், இறக்குமதி வரி மற்றும் வரிகள் அல்லாத தடைகளை குறைக்கவும், விநியோக சங்கிலி ஒருங்கிணைப்பை விரிவுபடுத்தவும் இரு நாடுகளும் திட்டமிட்டுள்ளன என்று நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தரப்பில் செவ்வாய்க்கிழமை தெரிவிக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. மெயின்ஸுக்கு நோட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு மேபி இந்த நியூஸ் யூஸ் ஆகும். டைம் இருக்கிறவங்க ஃபுல்லாக வாட்ச் பாருங்கள். எக்கனாமி சம்மந்தமாக. அப்புறம் பிரதிபிம்ப் அப்படின்ற மென்பொருள் மூலம் 1046 இணைய குற்றவாளிகள் கைது, மக்களவையில் மத்திய அரசு தகவல்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்திய இணைய குற்ற ஒருங்கிணைப்பு மையத்தின் I4C பிரதிபிம்ப் என்ற புவி இருப்பிட தகவல் அமைப்பு GIS மென்பொருள் உதவியுடன் இதுவரை 1046 இணைய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தகவல் தெரிவித்தது. இது தொடர்பான கேள்விக்கு மத்திய உள்துறை அமைச்சர் பதிலளித்தது சொல்லியிருக்காங்க. நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, பிரதிபிம்ப் அப்படின்ற மென்பொருள் சாஃப்ட்வேர், அது மூலிமா இத்தனை இணைய குற்றவாளிகளை கைது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி மக்களவையில் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட் வெர்ஷனாக 1 minute கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க இதோட யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.